ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 409வது நாமா ஓம் ஸ்ரீ சிவப்பிரியாயை நமஹா ஓம் என்பதாம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் இந்த நாமா மிகவும் இனிமை. நினைக்க நினைக்க இதயத்தில் தாயும் தந்தையுமாய் இருவராக அமர்ந்த நிலை எண்ணி பார்க்க இயலாதது. தாயும் தந்தையும் ஒருவரோடொருவர் மிக்க பாசத்துடன் ஈருடல் இல்லை ஓருடலாக ஓர் உயிராக காட்சியளிக்கும் விசேஷம். அம்மா என்றேன். இருவரும் ஒருமித்து பதில் கொடுக்கக்கூடிய ஒரு புனித தருணமாக அந்த நிமிடம் ஆனது. நமக்கு துணையாய் தாயாய் மென்மையாய் நம் அன்னை குரல் கொடுத்தாள். அதே சமயத்தில் கம்பீரமான துவனியுடன் நாங்கள் இருக்கிறோம் துணைக்கு எனும் தந்தையின் குரலும் கேட்டது. நான் எதிர்பாராத ஒன்று. அதுதான் இந்த நாமாவின் தெள்ளத் தெளிவான அர்த்தம். ஓம் ஸ்ரீ சிவப்பிரியாயை நமஹா ஓம். எப்படிப்பட்ட இருவர்! முரண்பாடான பல்வேறு விஷயங்களை கொண்டவர்கள். ஆனால் மனம் ஏய்ந்து இருவர் ஒருவராக மாறி அருள் சுரப்பதற்காகவே எடுத்த வடிவம் அது. எண்ணமிட்டேன், தியானித்தேன் அக்காட்சியை. இதை வெளிப்படுத்த சங்கரா நீங்கள்தான் வரவேண்டும். என் உணர்ச்சிகள் தங்களுக்கு புரியுமே என்றேன். அர்த்தநாரீஸ்வரரான அம்மையும் அப்பனும் சிரித்தார்கள். சங்கரர் சொல்லிக் கொடுத்தார். தெரிந்த வார்த்தைகளுடன் வழிபடு, சொல்ல முடியாத ஆனந்தம் வரும் என்றார். அர்த்தநாரீஸ்வர நடேச ஸ்துதியை காண்பித்து கொடுத்தார். சலத் குவனத் கங்கண நூபுராயை பாதாப்ஜ ரஜத் பணி நூபுராய ஹேமாங்கதாயை புஜக அங்கதாய நம சிவாயை ச நம சிவாய. அம்மா, உன் கால் கொலுசு சப்திக்கின்றதே, அருகில் தானே இருக்கிறாய் என் இதயத்தில் என்று நான் கேட்க, சலத் குவனத் கங்கண நூபுராயை என்றார் சங்கரர் கூடவே. இதோ என் கொலுசு பார், வரியோடிய பாம்பு, அதன் புஸ் புஸ் என்னும் சத்தம் கேட்கிறதோ என்றார் அப்பா. கிணி கிணி சப்தத்துடன் உஸ் உஸ் என்ற ஒளியும் கேட்டது. என்னை அறியாமலேயே ஓம் சிவப்பிரியாயை நமஹா. உன்னை சற்றும் மாற்றிக்கொள்ளாமல் அதே சமயம் சிவனுக்கு மிகுந்த பிரியமான துணையாயிருக்கும் திருவே, அன்னையே என்று வழிபட்டேன். குருஜி பட்டம்மாவிற்கு நமஸ்காரம். பிரியமுடன் சந்திரா.